Find the inverse Laplace transform of s square by s square plus a square into s square plus b square by using convolution theorem. என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா L inverse of s square by s square plus a square into s square plus b square. இல்ல ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வரும்போது முதல்ல சொல்லிருவேற. சரி, இத ரெண்டு ஃபங்க்ஷனா ஸ்ப்ளிட் பண்ண போறோம் நம்ம. L inverse s divided by s square plus a square into s divided by s square plus b square. இது ரெண்டு ஃபங்க்ஷனா நம்ம என்ன செய்றோம்? ஸ்ப்ளிட் பண்றோம். Convolution of two functions அத நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். So L inverse s by s square plus a square star. இதான் very very important. இந்த ஆபரேட்டர் போடாம இந்த ரெண்டு என்ன செய்ய முடியாது, தனியா ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. L inverse s by s square plus b square. இப்போ நமக்கு ஃபார்முலா இருக்குது. What is L inverse s by s square plus a square? என்ன ஃபார்முலா? cos at star இங்கேயும் cos bt. இது வந்து ஃபார்முலா. இத சைடுல நோட் பண்ணிடணும். L inverse s by s square plus a square. அதோட ஃபார்முலா என்ன அப்படினா cos at. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்க. இப்போ பாரு, இதுதான் f of t, இதுதான் என்னது g of t. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கன்வல்யூஷன் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இனிமே அடுத்து என்ன யூஸ் பண்ண போறோம்? கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். அதையும் பார்த்துக்க. எப்படி யூஸ் பண்ணணும் கன்வல்யூஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ்? இன்டர்வல் 0 to t. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல t வரக்கூடிய இடத்துல என்ன போடணும்? u போடணும். சோ cos au. செகண்ட் ஃபங்க்ஷன்ல t வரக்கூடிய இடத்துல என்ன போடணும்? t minus u. இந்த ஸ்டார்ங்கிறது ஆபரேட்டர், அது எப்படி கன்வெர்ட் ஆயிரும்? மல்டிப்ளிகேஷனா கன்வெர்ட் ஆயிரும். சோ cos b into t minus u into du. நல்லா பாத்துக்க, வேரியபிள் தான் மிஸ்டேக் பண்ண கூடாது. u தான் வேரியபிள். இதுல யார் வேரியபிள்? u தான் வேரியபிள். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டபுள் ஃபங்க்ஷன். இங்கேயும் வேரியபிள் இருக்குது, இதுலயும் வேரியபிள் இருக்குது. அப்போ டைரக்டா நம்ம இன்டைரக்ட் பண்ண முடியாது. ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரில நிறைய ஃபார்முலா இருக்குது. எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அதை மட்டும் இதுல படிச்சு வச்சுக்கணும். இப்ப ரெண்டுமே காஸ்ல இருக்கு. சோ cos a cos p equal to 1/2 into cos a plus b plus cos a minus b. ட்ரிக்னாமெட்ரில இதே மாதிரி sin a sin b க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, sin a cos b க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த மூணையும் படிச்சு வச்சுக்கணும், ஏன்னா அதை யூஸ் பண்ணி இதுல ப்ராப்ளம்ஸ் வரும். சோ இது வந்து ஃபார்முலா, இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to t. நல்லா பாரு, இது வந்து a இருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா a. அடுத்தது b உள்ள இடத்துல யார் இருக்கா? b into t minus u. சோ இதுல பாத்துங்க 1/2 into cos a உள்ள இடத்துல யார் இருக்கா? au plus b உள்ள இடத்துல யார் இருக்கா? b into t minus u. அடுத்தது பிளஸ் ஒரு பெரிய பிராக்கெட் போட்டுடலாம், பிளஸ் cos au minus b into t minus u du cos a minus b. அடுத்தது 1/2 constant, take it outside, 0 to t cos au b வந்து multiple inside the bracket plus bt minus bu plus ஒரு பெரிய பிராக்கெட் போட்டுங்க, cos au minus b வந்து multiple inside the brackets minus bt plus bu into du. இப்ப நல்லா பாரு, இதுல வேரியபிள் யாரு? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு வேரியபிள்? u. இப்ப u க்கு நம்ம ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துட்டே வரணும். 0 to t cos, இந்த ரெண்டுல யார் இருக்கான்னா u இருக்கு. அப்ப இந்த ரெண்டு டேர்மே என்ன செய்யலாம்? u காமனா எடுக்கலாம். bt வந்து சும்மாவே வச்சு வரணும். bt ரெண்டாவது கொண்டு போயிடலாம், இல்லட்டா ஃபர்ஸ்ட் இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தெரியுதா? bt into இந்த ரெண்டுல யார் காமனா இருக்கா? u. அப்ப பிளஸ் u காமனா வெளியே எடுத்துட்டு a minus b பிளஸ் இங்க அதே மாதிரி cos, இதுலதான் u காமன். இது ஆர்டர் வந்து நீ லெஃப்ட் சைட்லயும் போட்டுக்கலாம்,
ரைட் சைட்லயும் போட்டு விடலாம், அது ஒன்றும் பெரிய அஃபெக்ட் பண்ணாது. u into a minus b plus bt. இங்கே அதே போல இந்த ரெண்டுல காமனா இருக்கிறத மட்டும் வெளியே எடுத்துட்டு u is a common a plus b, இந்த ரெண்டுல காமனா இருக்கிறது u minus bt du. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்டகிரேஷனை தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ண போறோம். 1/2 into integral 0 to t cos a minus b u இங்கே போடலாம், இங்கே போட்டுக்கலாம், plus bt into du. அடுத்தது plus integral 0 to t cos a plus b into u minus bt. இதெல்லாம் ஒரு bracket, எல்லாமே தீட்டா, எல்லாம் சேர்ந்து தான் தீட்டா du. இப்போ பார்த்தா இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தான், cos nx dx. இப்படி இருக்குது அப்படின்னா cos இன்டகிரேட் பண்ணா sin nx டிவைடட் பை வேரியபிள் பக்கத்துல என்ன இருக்குதோ அது மட்டும் தான் கீழே வரும். சேம் ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்றோம். பாருங்க, சோ இங்க வேரியபிள் யாரு? u தான் வேரியபிள். cos இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? sin. so equal to 1/2 into sin. இந்த எல்லா டேர்ம் அப்படி எழுதணும், a minus b into u plus bt எல்லாம் எழுதிட்டு divided by u க்கு பக்கத்துல யார் இருக்கா? u க்கு பக்கத்துல யார் இருக்கா? a minus b, அது மட்டும் தான் கீழே வரணும். a minus b. இங்க பார்த்தா வேரியபிள் பக்கத்துல யார் இருக்கா? n, அது மட்டும் தான் கீழே வரணும். இதை நீ கன்சிடர் பண்ண கூடாது. ஆக்சுவலா என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் கீழே வச்சு டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். நீ அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகுதா அப்படின்னா வேரியபிள் பக்கத்துல என்ன டேர்ம் இருக்கோ அந்த ஒரு டேர்மை மட்டும் டினாமினேட்டர்ல எழுதிரு, a minus b. சரிதா? நெக்ஸ்ட் அடுத்தது பிளஸ், பெரிய பிராக்கெட் போட்டுக்க, பிளஸ் sin, இதை இன்டகிரேட் பண்ற, sin a plus b into u minus bt divided by u பக்கத்துல யார் இருக்கா? a plus b. அதை மட்டும் தான் என்ன செய்யணும்? டினாமினேட்டர் ஃபார்முலா மேல இருக்கு பாருங்க, a plus b போட்டுட்டு இதுல லிமிட் ரெண்டுக்குமே காமனா உள்ள லிமிட், தனித்தனி லிமிட் தானே, 0 to t, இங்கேயும் அதே போல 0 to t, 0 to t. இப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட போறோம், எல்லாம் கவனமா பாத்துக்க. 1/2 into sin, listen, என்ன இடத்துல போடணும் அதான் இம்பார்ட்டன்ட். u உள்ள இடத்துலயா t உள்ள இடத்துல போடணுமா? u. ஏன் அப்படி? இன்டகிரேஷன் பண்ணும்போதே பார்த்தா தெரிஞ்சிடும், u is a variable. du அப்படின்னு முடிஞ்சுனா என்னது வேரியபிள்? u is a variable. சரி, சோ u உள்ள இடத்துல தான் நம்ம போட போறோம், a plus b into t minus bt. இது வந்து அப்பர் லிமிட், சாரி இந்த இதுல அப்ளை பண்றோம். சோ இது பிளஸ், இது மைனஸ், அப்பர் லிமிட். புரியுதா? இதுல 1/a minus b வந்து இந்த டேர்முக்கு காமனா எடுத்துறலாம், 1/2 into 1/a minus b. இந்த ஒரு டேர்முக்கு அதை என்ன செய்யலாம்? காமனா எடுத்துட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிருக்கேன். அடுத்தது மைனஸ் லோயர் லிமிட், சி u வரக்கூடிய இடத்துல தான் என்ன போடுறோம்? 0. அப்ப இந்த ஒரு டேர்ம் 0, மீதி இது இருக்க தான் செய்யும். சோ sin bt. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனோட அப்பர் மைனஸ் லோயர் லிமிட் பிளஸ் செகண்ட் பாத்துக்க. இதுல a plus b காமனா எடுத்துடலாம், a plus t காமனா வெளியே எடுத்துட்டு அப்பர் லிமிட் இதுலயும் போடுற, u உள்ள இடத்துல தான் என்ன போடுறோம்? tங்கிற வேல்யூவை போடுறோம். சோ அங்க இங்க போடுற அந்த வேல்யூவை sin a plus b into t minus bt. இதெல்லாம் என்னது? அப்பர் லிமிட் மைனஸ், இதெல்லாம் சேர்ந்துதான் தீட்டா, இது தனி டேர்ம் கிடையாது, அதனால பிராக்கெட்டை கரெக்டா போடணும். லோயர் லிமிட் u உள்ள இடத்துல 0, இந்த ஒரு டேர்ம் 0 வரும், sin minus bt வரும், sin minus bt அப்படின்னு முடியும். தெரியுதா? சரி, எல்லாத்தையும் ஃபாஸ்டா எழுதி விடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம், எல்லாம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்க. sin
t வந்து என்ன செய்றோம் அப்படினா உள்ள மல்டிப்ளை பண்றோம். இது எல்லாம் சேர்ந்து தான் தீட்டான்னு இருக்குது தெரியுதா? சோ ஈக்குவல் டு 1/2 into 1/2 into எப்படிலாம் கொண்டு வரோம் கவனமா பாத்துங்க. 1/a minus b into sin bracket போட்டுங்க. இந்த t வந்து மல்டிபிள் இன்சைட் தி பிராக்கெட்ஸ். சோ at minus bt at minus bt அடுத்தல என்ன இருக்கு பிளஸ் தான பிளஸ் bt பிளஸ் bt க்ளோஸ் தி பிராக்கெட். இது எல்லாமே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து sin bt தெரியுதா sin bt. அடுத்து செகண்ட் இன்டகிரேஷன் என்ன இருக்குல இது ஸ்டார்ட் ஆகுது பிளஸ் 1/a plus b into multiple t inside the brackets sin bt sorry at plus bt minus bt. இப்ப நல்லா பாரு sin minus theta அப்படி இருக்குது அப்படினா நல்லா கேட்டுங்க sin minus theta can be written as minus sin theta. அப்போ sin minus bt நம்ம எப்படி எழுதலாம் minus sin bt ஃப்ரண்ட்ல ஏற்கனவே யார் இருக்கா மைனஸ் அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் sin bt சரிதா. இப்போ இந்த ரிசல்ட்டை நீ சைடுல நோட் பண்ணி வைக்கணும். ஓகே சரி நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1/2 into 1a minus b into இதுல இந்த ரெண்டு டைம் கட் பண்ணிடுவோம் sin at minus sin bt plus 1/a plus b into இதுல கட் பண்ண முடியுமா கட் பண்ணிடலாம் sin at plus sin bt இப்படி இருக்குது. இப்போ என்ன செய்றோம் அப்படினா இந்த ரெண்டையும் LCM எடுக்கிறோம். என்ன ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ரெண்டையும் என்ன செய்றோம்னா LCM எடுக்கிறோம். சோ LCM எடுக்கும்போது என்ன வருது 1/2 into இதுல நம்ம லிமிட் அப்ளை பண்ணதெல்லாம் கரெக்ட்டா தான இருக்குது எல்லாம் பார்த்தல்ல சரி ஓகே. சோ LCM எடுக்கும்போது எப்படி வருதுன்னா a minus b இருக்குது இங்க என்ன இருக்குது a plus b இருக்குது. அப்ப a minus b into a plus b என்ன வரும் a minus b into a plus b என்ன வரும் a square minus b square. so a square minus b square போட்டுட்டு இதுல a minus b இருக்குது இல்லாதது யாரு a plus b அதை இது கூட மல்டிப்ளை பண்ணிரணும் sin sorry a plus b into sin at minus sin bt அடுத்தது plus a plus b இந்த இதுல இருக்கு இல்லாத டைம் அது a minus b LCM தான எடுக்கற அதனால அதை போட்டுட்டு sin at plus sin bt இது நிக்குது சரிதா. ஏன்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா இத a கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றேன் நெக்ஸ்ட் b உள்ள மல்டிப்ளை பண்றேன். சோ ஈக்குவல் டு 1/2 into a square minus b square வெளிய கொண்டு வந்துரு a square minus b square into a sin at minus a sin bt b கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றேன் plus b sin at minus b sin bt அதே போல இங்க a உள்ள மல்டிப்ளை பண்றேன் plus a sin at plus a sin bt அடுத்தது இந்த minus b multiple inside the bracket minus b sin at minus b sin bt இதுல ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாரு b sin at னா இருக்குது b sin minus அந்த ரெண்டு கேன்சல் minus b sin at இங்கேயும் minus b sin bt ஓகே அது ஒன்னு கேன்சல் ஆகாது. அடுத்தது minus a sin bt என்ன இருக்குது இதுவும் இந்த ரெண்டு கேன்சல் ஆகும். அடுத்தது வேற a sin at மீதி ரெண்டுமே 2 டைம்ஸ் தான் இருக்குது. இந்த ரெண்டு எப்படி இருக்குது 2 டைம்ஸ் இதுவும் 2 டைம்ஸ் அடுத்து வேற இதெல்லாம் 2 டைம்ஸ் இதுவும் 2 டைம்ஸ். சோ ஈக்குவல் டு 1/2 into a square minus b square into ரெண்டுமே 2 டைம்ஸ் தான் இருக்குது
2 sin AT minus 2 sin BT. இந்த ரெண்டு காமனா உள்ள 2 வெளியே எடுத்துடலாம். 2 divided by 2b a squared minus b square into sin AT minus sin BT. சரிதா? இப்போ 2 2 என்ன ஆயிரும்? கேன்சல். ஸோ ஃபைனல் ஆன்சர் லெஃப்ட் சைடு என்ன போட்டோம்? L inverse a square by a square plus a square into a square plus b square வேற minus b square plus b square plus b square. இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 1 by a square minus b square into sin AT minus sin BT இப்படி வந்து முடியுது. So this is answer. ஸ்டில் பண்ணிக்க எல்லாரும் இதுல a போடணும் 2a. நெக்ஸ்ட் வந்து என்ன வருது அப்படின்னா b minus 2b. அப்ப இங்க என்னது a, இங்க என்ன வரும் minus b. இதுல ஃப்ரண்ட்ல வந்து என்ன வரும் a, இதுல minus b sin. சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் அதை கரெக்ஷன் பண்ணி போட்டுக்கிறேன். சரி.